கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி, எங்க வீட்டுக்காரோட கூட பிறந்த தங்கச்சி. எனக்கு ஒரு நல்ல அம்மாங்க சார். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. குடும்பத்திலயும் சரி எல்லாத்துலயும் சரி எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. இது வரைக்கும் எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்தது இல்ல. சண்டை வர விட மாட்டோம். ஆடி போட்டு பேசியோம். அப்படிதான் இருக்கும். அக்கா தங்கச்சி மாதிரி சொன்னாங்க 2 பேரும். ரொம்ப அமைதியான டைப்புங்க சார். என்ன சொன்னாலும் அழுதுட்டு போயிடுவாங்க சார், திருப்பி பேச மாட்டா. ரொம்ப அட்ஜஸ்டபிள்ங்க சார். ஆஹா, எல்லாத்துக்கூடயும் நல்லா கைண்டா, எல்லாத்துலயும் நல்லா பிடிச்சி பேசுவாங்க. நல்லா சீக்கிரமே பழகிட்டாங்க எல்லாத்துக்கூடயும். ஆமாங்க. சைலண்ட் அண்ட் ஸ்மார்ட். அக்கா ரொம்ப பொறுமைசாலின்னா, எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் எதுவுமே டென்ஷனே ஆக மாட்டாங்க. பொறுமையா யார் வந்து திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எந்த வேலை கொடுத்தாலும் பொறுமையா என்ன செஞ்சு அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. அது மட்டும் இல்லாம பர்சனலா பழகிறதுக்குமே வந்துட்டு நல்லா ஜாலி டைப்பு, சூப்பர் கேரக்டர். ரொம்ப அமைதியான டைப்புங்கண்ணா. என்ன சொன்னாலுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப ஏதாவது பீஸ் உள்ள எடுக்கிறோம்னாலும் ட்ரிங்க் கார்டு போட்டதுக்கு முதல்ல ப்ரெஷர் பண்ணணுங்கண்ணா. அட்வான்ஸாவே போட்டு வச்சு கூப்பிட்டு போட்டாச்சு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டாச்சு எங்க போட்ட மாதிரி. ரொம்ப சாஃப்டான கேரக்டருங்க. அப்பாவுக்கு வந்து நல்ல குணம்னா, அதிகமா கோவம் வராது. கோவமே பட மாட்டாங்க, அதிகமா கோவப்பட மாட்டாங்க. எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போயிருவாங்க. நம்ம எது சொன்னாலுமே சரி விட்டுட்டி பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். நல்ல டைப். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கஷ்டம் நல்ல டைப் தான், சூப்பர் டைப்பு. ஆனா அமைதியாக கேட்ட கோவப்பட மாட்டாங்க. ஒரு வேலையை 2 டைம் செய்யினாலும் சங்கடப்பட மாட்டாங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அது எதனால மாத்தி மாத்தி ஆல்ரெடியும் பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை டைம் எழுதுனாலும் இத்தனை டைம் அதை மாத்தி மாத்தி எழுதி ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வித பொறுமைசாலி. நிமிஷம், இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா, எல்லாம் சொல்ற மாதிரி ஜாலி கேட்டுதான் ரொம்ப பொறுமை. எதனா பேசிட்டு கூட அவங்க கோவப்படும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. 2 வாரம் பேசும் எங்கதான் வச்சு கண்ணீர் ஆள்தான் டக்குன்னு கோவம் அழுக வந்துருது. நான் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. அதனாலே கொஞ்சம் பார்த்து பேசணும். நான் பேச எப்படி நான் கத்துறதே எப்படியே கத்தி பேசுவேன். ஏன் கத்துற? இது ஏன் பாக்கல கத்தி பேசினா கத்தினாங்க முடிஞ்சு போச்சு. நான் மற்றபடியே சூப்பர் கேட்டு. என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. கற்பகா வந்து நல்ல கேரக்டர்ண்ணா. நல்லா வாழ்க்கைக்கு வந்து நமக்கு வாழ்க்கை வந்து ஒரு சிரிப்பு ரொம்ப முக்கியம். அது இவங்க ஃபேஸ்ல வந்து இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. பார்த்த எப்பவுமே சிரிச்ச முகத்தோட ஜாலியா இருக்கிற பர்சன் சொல்லலாம். நல்ல ஒரு பர்சன். இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு இதே டைலாக் என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ரொம்ப பிடிக்கும்னா எதனாலும் போன் எதனா ப்ராப்ளம் அப்படின்னா உடனே கேட்டா சரி அந்த உடனே வந்துடும் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மணிக்கு போனாங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க, தம்பி இதெல்லாம் இங்க வச்சிருக்கிறேன், பார்த்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு, நான் கிளம்பிடுறேன். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்து போனீங்கன்னா பரவாயில்லக்கா, லைன்ல வேலை இருக்கு, இல்ல தம்பி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவேன். மத்தபடி 2 பேரு அவன் இன்னும் திருந்தல மாமா. அக்கா வந்ததுல இருந்து கோவப்பட்டு பார்த்தது இல்ல. எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அமைதியா பார்த்து தருவாங்க. இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. ஆனா பண்ண முடியாதுன்னு மாதிரி சொன்னது இல்ல. அது சொல்லிடுவாங்க ஓப்பனாவே. போன ஏதாவது ப்ராப்ளம்னாலும்
உடனே கூப்பிட்டு லைன்ல போன் இருக்கா இல்லையா அடுத்து அரேஞ்ச் பண்றதுல இருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சைலண்ட் கேரக்டர். ஐயோ சாமி இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஜாலியான கேரக்டர். டேய் டேய் எங்க தனியா போற? நீயும் கிரவுட் தான், உள்ளவா வாடா. வெரி கோவப்பட்டு பார்த்தது. எல்லாருமே ஆனா இந்த அக்கா நிறைய இருந்தாலும் இது மாதிரி பண்ணிருக்கோம். வண்டியில அதே மாதிரி லோடு கவனித்தீரா? எதை மண்ணா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? வந்து எதா இருந்தாலும் லீவ் இல்ல புரியல. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.